சீக்கிரம் சாப்பிடு. நமக்கு சண்டே கிளாஸ் பிபிஎஸ் சீக்கிரம் வா, லேட் ஆகிட்டே இருக்கு. ஆமா வந்துட்டேன்க்கா. ரோசி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பிபிஎஸ்ல சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சந்தோஷமா இருக்கேன். ரோசி, நீ மட்டும் தான் வந்தியா சண்டே கிளாஸுக்கு? அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்தியா இன்னைக்கு? நான் இன்னைக்கு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க பாட்டி, சித்தப்பா, சித்தி, அண்ணன், தங்கச்சி, அக்கா எல்லாரும் வந்திருக்கோங்க. சரி, நான் கேட்குறேன், உன் பேர் எனக்கு ரோசின்னு தெரியும், ஆனால் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா பேர் என்ன ரோசி? அச்சச்சோ, அது மட்டும் கேட்றாதீங்கக்கா. எல்லாரும் சிரிப்பீங்க எங்க அம்மா பேரு சொன்னனா. சிரிக்கலாம் மாட்டா ரோசி, நீ சொல்லு சீக்கிரமா. உங்க அம்மா பேர் மட்டும் சொல்லு. எங்க அம்மா பேரு தக்காளி. ரோசி, உண்மையை தானே சொல்ற நீனு? உங்க அம்மா பேரு தக்காளியா? நம்பவே முடியல ரோசி. சரி, உங்க அப்பா பேரானாலும் சொல்லு ஒழுங்கா. எங்க அப்பா பேரு சொன்னா அதிகமா சிரிப்பீங்கக்கா. சொல்லு ரோசி, பரவாயில்ல சொல்லு. நீங்க சிரிக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் சிரிக்க மாட்டேன் ரோசி. எங்க அப்பா பேரு கத்திரிக்கா. என்ன ரோசி, இப்படி எங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் சிரிக்கிற மாதிரி உங்கள் டேடி மம்மி பேரை வச்சுருக்கீங்க. சரி, உங்கள் தாத்தா பேரைனாலும் ஒழுங்கா சொல்லு. எங்க தாத்தா பேரு சட்டி சோறு. என்ன ரோசி இப்படி சொல்கிற நீனு? உங்கள் தாத்தா பேர் சரி, உங்கள் பாட்டி பேரைனாலும் கரெக்டாக சொல்லு ரோசி. எங்க பாட்டி பேரு குழம்பு சட்டி. சரி, உங்கள் ஃபேமிலியே ஒரு மாதிரியான ஃபேமிலி தான். சரி, ஆனாலும் பரவாயில்ல. ரோசி சண்டே கிளாஸ்க்கு விபிஎஸ்க்கு வரதுனால ரொம்ப சந்தோஷம். இப்போ ரோசி நம்மளுக்கு ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்க போகிறா. அது கேட்கலாமா நம்ம? அச்சச்சோ, வசனம் இன்னைக்கு நான் படிக்கவே இல்லையே. நேற்று சொல்லி கொடுத்த வசனம் கொஞ்சம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, நம்ம சொல்லுவோம். ரோசி சொல்லு, நேற்றுக்கு என்ன படித்தோம்? நான் உனக்கு வேணா சாப்டர் சொல்கிறேன். நம்ம ஜான் சாப்டர் படித்தோம்ல நேற்றுக்கு, யோவான் படித்தோமே, ஞாபகம் இருக்கா? சொல்லு ரோசி, என்ன படித்தோம்? நான் கருப்பா. ஃப்ரெண்டு எங்க ஜானி. ஜானி, நீ சொல்லு ஜானி. நீ இது நல்ல சொல்லுவ வசனம். ஜானி எப்போதுமே நல்லா சொல்லுவாப்ல. நான் சரியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். நான் கருப்பா. அப்புறம் யானை. ஐயோ, அப்படிலாம் தப்பா வசனத்தை சொல்லாதடா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால். செய்வா என்ன செய்யறது? எதை செய்யறது? கற்பிக்கிற யாவையும். ஆமா ரோசி, பொறுமையா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என் பிள்ளைகளுக்கு அழகா சொல்லணும்ல. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால் அப்படி சொல்லணும். ஜானி, நீ என்ன ஆச்சு? ஜானி, உனக்கு என்ன ஆச்சு? சாப்பிடவே இல்லையா? ரோசி, இப்ப நான் தெளிவா சொல்றேன் பாரு. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். என்னது? ஸ்நாக்ஸா? என் காதுல சாப்பிடுறது மட்டும் தான்
செகண்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு தாத்தா இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்குலாம் வெக்கேஷன் முடிஞ்சிச்சுல்ல, அந்த வெக்கேஷன் முடிஞ்சோடனே எங்கே போவீங்க? ஊருக்கு தாத்தா பாட்டி பார்க்க போவீங்களா? இந்தியாவுக்கு போய் தாத்தா பாட்டியை தானே மெயினாக பார்ப்பீங்க. நீங்கள் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? நம்ம தாத்தா எப்படி இருக்காங்க, நம்ம பாட்டி எப்படி இருக்காங்க போய் விசாரிப்பீங்கள. இப்போ வந்து நான் இப்போ இங்கே வந்து ஜானியும் டேசியும் வந்து நான் அவங்க தாத்தா பார்க்க போகிறாங்க. தாத்தா பார்க்க போகும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம அந்த ஸ்டோரியை பார்ப்போம். சரியா? பஸ் வந்தாச்சு. ஜானி டேசி எங்கே காணோம்? ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரமாச்சு? அவங்க தாத்தா வேற வந்துடுவாங்களே. தாத்தா வாங்க. என் பேராண்டி இன்னைக்கு வர போகிறாங்க. அவங்கள பார்க்க தான் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். ஹலோ தாத்தா. ஹாய் தாத்தா, எப்படி இருக்கீங்க? பேராண்டிங்களா, வந்துட்டீங்களாப்பா? ஜானி டெய்ஸி எங்கடா? தாத்தா, உங்களை எவ்வளோ நாள் ஆகுது பார்த்து. எப்படி இருக்கீங்க தாத்தா? தாத்தா இங்க இருக்கேன். இங்க பாருங்க. எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பேராண்டிங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தாத்தா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்துட்டு. சரி பேராண்டி, வாங்கடா வீட்டுக்கு போவோம். சரி தாத்தா, போலாம். ஜாலி தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாலி தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. தாத்தாக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறாங்க. அது மெயினாக வந்து ஜானிக்கும் நான் டேசிக்கும். என்ன ஐஸ்கிரீம் வாங்க சாப்பிட போகிறீங்க அங்கே ரெண்டு பேரும்? சாக்லேட் தாத்தா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் தாத்தா. சாக்லேட் தாத்தா, சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும் தாத்தா. தாத்தா எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க தாத்தா. சரிப்பா ஜானி டெய்ஸி, உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நான் வாங்கிட்டு வரேன்ப்பா. ரெண்டு பேருக்கும் வெண்ணிலா சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வரேன்ப்பா. நீங்கள் இங்கேயே இருங்க, சமத்தா இருங்க. சரிங்களா? தாத்தா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா? இப்போ வந்து தாத்தா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் டேசியும் ஜானியும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து டேசிக்கு, வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஜானிக்கு. சரி, ரெண்டு பேரும் எடுத்து சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. ஜானி எனக்கு கொஞ்சம் குடுடா. ஐயோ, இந்த டேசி எனக்குள்ள வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. ஐயோ, எனக்குலாம் தாத்தா வாங்கிட்டு வந்தாங்க. டேசி, ஜானி ப்ளீஸ்டா எனக்கு கொஞ்சம் குடுடா. ஐயோ முடியா, எனக்குள்ள வாங்கிட்டு வந்ததே நீ சாப்பிட்டா தாத்தா. நான் பாருங்க தாத்தா. டெய்ஸி ஜானி சண்டை போடக்கூடாதுப்பா. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். சரிங்களா? ஓகே தாத்தா. ஓகே, நம்ம எல்லாரும் இப்ப விளையாட போலாமா? ஓகே தாத்தா. ஜானி டெய்ஸி ரெண்டு பேரும் விளையாடு போயிட்டு பத்திரமா வரணும். தாத்தாதுக்குள்ளார உங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, லாலிபாப் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். சரிங்களா? ஓகே தாத்தா. சரி தாத்தா. ஓகே. தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாலியாக விளையாடலாம். தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாலியாக விளையாடலாம். இப்போ ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்களா? இப்போ வந்து ஜானி வந்து பால் விளையாண்டு ஒரு வாத்து வந்து இறந்து போயிடுது. உடனே என்ன பண்ணிடுறான் ஜானி? அந்த வாத்தை நோண்டி உள்ளே புதைச்சிட்றான். இதை வந்து யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு ஆள் பார்த்துறாங்க. அது யாருன்னா அவங்க தங்கச்சி டெய்ஸி தான் அதை பார்க்குறா. அதை பார்த்த பிறகு ஐயோ, நான் விளையாட போச்சுல என்னோட பால் விழுந்து ஒரு வாத்து இறந்து போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ண? தாத்தாட்ட சொன்னா என்ன திட்டுவாங்க. பேசாம இதை நான் மறைச்சே வச்சிருந்தேன், யாருமே பார்க்கல. ஏய் ஜானி, நீ வந்து தப்பு பண்ற. சரி அப்புறமா பார்த்துக்கிறேன் உன்னை நானு. டேசி, யார்கிட்டயும் சொல்லாத டேசி, ப்ளீஸ் டேசி. ஜானி, இது நீ பண்றது தப்பு. ஐயோ, நான் தெரியாம தானே நட்டது. ஜானி டெய்ஸி எங்கம்மா இருக்கீங்க? சொல்லுங்க வாங்கம்மா சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்குமா?
சூடா இருக்கு, வாங்கம்மா, வாங்க வாங்க. சாப்பாடு சாப்பாடு ரெடி ஆயிட்டு வாங்க போலாம். சிக்கன் 65, சிக்கன் 65. ஐ மட்டன் கறி, ஜாலி ஜாலி. ஓகே ஜானி, சந்தோஷமா சாப்பிடுங்கப்பா. ஜானி ஜானி, உன்னுடைய சிக்கன் 65 எனக்கு கொடுத்துற என்ன? ஐயோ எனக்கு ரொம்ப சிக்கன் பிடிக்குமே. இல்ல இல்ல, நீ அப்படி கொடுக்கல அப்படின்னா தாத்தா வாத்து வாத்து தாத்தா. ஐயோ அந்த டெய்ஸி இப்படி பண்றாளே, நான் பண்ணன தப்ப மறைச்சதுக்கு. வாத்து தாத்தா தாத்தா வாத்து. சரி டெய்ஸி, நீயே வச்சுக்கோ என்னோட சிக்கன் பீஸ். Thank you ஜானி. எல்லா சிக்கன் 65 எனக்கு தான். ஜாலி ஜாலி சிக்கன் 65, ஜாலி ஜாலி சிக்கன் 65. ஐயோ என்ன பண்ணுவேன், போச்சு சிக்கன் பீஸ். சரி நீயே சாப்பிடு. என்ன பண்ண தெரியாம, தாத்தாக்கு தெரியாம மறைச்சதுக்கு எனக்கு இது தேவைதான். இது சரிப்பட்டு வராது. இந்த டெய்ஸி என்ன மிரட்டிட்டு இருக்கா. பேசாம தாத்தாட்ட போய் உண்மையை சொல்லிட வேண்டியதான். தாத்தா தாத்தா, நீங்க எங்க இருக்கீங்க தாத்தா? தாத்தா சொல்லுப்பா சொல்லுப்பா. ஜானி என்ன ஆச்சுப்பா? தாத்தா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தாத்தா. என்ன தப்புப்பா பண்ண? தாத்தா நாங்க விளையாண்டு இருக்கும் போதுல தெரியாம என்னோட பால் பட்டு ஒரு வாத்து இறந்து போச்சு தாத்தா. நான் அதை உங்ககிட்ட மறைச்சிட்டேன் தாத்தா. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. பரவாயில்லப்பா, நீ தெரியாம தானப்பா பண்ண, தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலப்பா. தெரியாம பண்ணி ஒப்புக்கணலப்பா, நீ சொன்னது பண்ணது தப்புன்னு. பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த தப்பு பண்ணாலும் அதை ஒத்துக்கணும்ப்பா. நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ மன்னிச்சிருவாங்க. தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கும் போது தான் இன்னொரு பொய் சொல்லணும்னு தோணும். அப்போது பொய் மேலே பொய் சேர்ந்துட்டே இருக்கும்ப்பா, அதுக்கு மன்னிப்பே இருக்காதுப்பா. அதனால் நீ தப்பு செஞ்ச, ஆனால் தாத்தா கிட்ட மறைக்காமல் வந்து சொல்லிட்டலப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. போப்பா, தாத்தா மன்னிச்சிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிட்டீங்களா தாத்தா? ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே பை பை குட்டிகளா, பை பை. பாய் 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 பாய். நம்ம இதன் மூலம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பொய் சொல்கிற, நம்ம வந்து தப்பு செஞ்சிட்டாலும் யாரும் பார்க்கலன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மளை ஏசப்பா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம இப்பொழுதே இந்த நேரத்திலேயே நம்ம எந்த தவறு செய்திருந்தாலும் தேவன்கிட்ட இப்பொழுதே நம்ம ஒப்பு கொடுத்து அதை விட்டுட்டு ஏசப்பாவோட பிள்ளையாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம ஒவ்வொருவர்களாக மாறுவோம். ரெடியாக இருக்கீங்களா? 1 2 3 ஸ்டார்ட். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் செல்ல பிள்ளைகள்.
பைபிள் வாசிப்போம், ஹெல்ப் பண்ணுவோம், ஸ்டடி பண்ணுவோம், பிரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், ஹெல்ப் பண்ணுவோம், ஸ்டடி பண்ணுவோம். நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே, நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் செல்ல பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் செல்ல பிள்ளைகள். ஷாலலாலலாலா, 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 ஷாலலாலலாலா. கவலையில்லையே, உயரமில்லையே, துன்பமில்லையே, கலக்கமில்லையே, துன்பமில்லையே, துயரமில்லையே. நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே, நாங்கள் இயேசுவின் கண்மணிகளே. ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் செல்ல பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் செல்ல பிள்ளைகள். ஷாலலாலலாலா, 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 ஷாலலாலலாலா. அடுத்தபடியாக ஜூனியர்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பிரைமரி பிகினர்ஸ் நம்ம படித்த வசனத்தை சொன்னோம். நம்ம இன்னும் பார்ப்போம் நம்மளுடைய அக்காமாரு அன்னைமாரு 5 days என்ன படித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்போம். பிரேஸ்லோ ஷாலன், இன்னைக்கு என்ன சர்ச் பார்க்க போகிறோம்? நம்ம இன்னைக்கு சர்ச் ஆஃப் எபிஎஸ்எஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா அவங்க தேர் லவ்லெஸ் சர்ச் தானே? ஆமாம், அவங்க வந்து லவ்லெஸ் சர்ச். இதுக்கு ஏசப்பா என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க அவங்களுக்கு? அவங்க லைக் தே forgotten the first love. அப்படின்னா என்னது ஷைலன்? அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆதியில் எந்த அன்பை கொண்டிருந்தாங்களோ அவங்க அது மறந்துட்டாங்க. ஓ ஓகே. அதுக்கு ஏசப்பா என்ன வார்னிங் சொல்கிறாங்க அவங்க? ஏஸ்பா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஐ வில் கம் டு யூ அண்ட் ரிமூவ் த லேம்ப்ஸ்டேன் ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏசப்பா சொல்கிறாங்க சஜஷனுக்காக இல்லாட்டி இன்ஸ்ட்ரக்ஷனா ரிப்பேர் அப்படி தானே அவங்க ஃபஸ்ட்டு அன்பை திருப்பி கை கொள்ளணும் தானே? ஆமாம். ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஓ அது ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு அன்பை திருப்பி கை கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க ஏசப்பா. ஓகே. இப்படி செஞ்சோம்னா என்ன ரிவார்ட் கிடைக்கும் நமக்கு? நம்ம அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனா ஏஸ்பா வந்து நம்மளுக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் கொடுப்பாங்க. வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் கூட ஃப்ரூட் ஆஃப் அவங்க ட்ரீ ஆஃப் ஃப்ரூட் சாப்பிடுவாங்கல்ல? எஸ், ஆமாம். பிரைஸ் தி லார்ட் கிறிஸ். இன்றைக்கி எந்த சர்ச் பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம சர்ச் ஆஃப் சிமிர்னா பற்றி பார்க்க போகிறோம். சர்ச் ஆஃப் சிம்ரனா பர்சிக்யூட்டட் சர்ச் தானே? ஆமாம், பர்சிக்யூட்டட் சர்ச்னா ட்ரிபுலேஷன். இந்த சர்ச் வந்து ரொம்ப ட்ரிபுலேஷன் பட்டாங்க. இந்த சர்ச்சோட ப்ராப்ளம்ஸ் என்னது? இந்த சர்ச்சுக்கு மட்டும்தான் ஒரு ஃபெயிலியர்ஸும் இல்லை. வேறு இவங்க ஸ்ட்ரென்த்ஸ் வந்து காட் சேஸ் தட் ஐ நோ யுவர் ஒர்க்ஸ் அண்ட் தே ஃபேஸ்ட் மெனி ட்ரிபுலேஷன்ஸ். சம் பீப்புள் சே தே வர் ஜூஸ் பட் தே ஆரண்ட் ஜூஸ் அண்ட் தே வர் இன் பாவர்ட்டி பட் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலி ரிச்சாக இருந்தாங்க. ஈவன் தோ தே வர் புவர் தே வர் ஸ்பிரிச்சுவலி ரிச். ஓகே. இனி உங்களோட வார்னிங்ஸ் என்னது? ஏசப்பா சொல்கிறாங்க, இப்படி அவங்க மனம் திரும்பாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து
சாத்தான் வந்து சில பேரை ப்ரிசனில் போடுவாங்க. அண்ட் சம் பீப்புள் வில் பி டெஸ்டட் அண்ட் தே வில் ஹாவ் ட்ரிபுலேஷன் உபத்திர காலம் ஃபார் 10 days. இந்த சர்ச்சோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஐ வில் கிவ் யூ த க்ரௌன் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறம் என்ன வரும்? Crown of life and then they won't be hurt by the second death. இன்னைக்கு நம்ம எந்த சர்ச் பற்றி பார்க்க போகிறோம்? த தேர்ட் சர்ச், த சர்ச் ஆஃப் பெர்கமம். அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்லை, தெரியாது. ஓகே, பார்ப்போம். You hold the teachings of Balaam, you heed the things sacrificed to idols, you commit sexual immorality, you hold the teachings of the Nicolaitans. அவங்களது சஜஷன்ஸ் கொடுக்கப்பட்டது பார்க்கலாமா? பார்க்கலாம். அவங்களுக்கு சஜஷன் என்ன கொடுக்கப்பட்டதுன்னா ரிப்பெண்ட். ஓகே, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்னிங்ஸ் என்ன தெரியுமா? ஓகே, ஐ வில் கம் சூன் டு யூ அண்ட் ஐ வில் ஃபைட் அகேன்ஸ்ட் தெம் வித் த sword ஆஃப் மை மவுத் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. அவங்களோட ரிவார்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட blessings. ஓகே, I will give the hidden manna, a white stone, a new name on the stone. ஓகே, பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது தயத்தீரா சர்ச் அண்ட் சார்தீஸ் சர்ச். பிரைசன், உனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியுமா? நம்ம விபிஎஸ்ல பண்ண சொன்னாங்க. ஆமாடா, இந்த இதெல்லாம் வந்துட்டு தயத்தீரா சர்ச். ஓகே, நம்ம இன்னைக்கு பண்ண போகிற சர்ச் வந்து தயத்தீரா. பிரைசன், இதில் உள்ள வார்னிங்ஸ் என்னன்னு தெரியுமா? ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது? இதில் வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் என்னதுன்னா, இது வந்து ஒரு கரப்டட் சர்ச்டா. இங்கே வந்துட்டு ஒரு உமன் வந்துட்டு ஃபால்ஸ் உமன்ஸ்லாம் இங்கே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இம்மாராலிட்டி, அதுக்கப்புறம் ஃபால்ஸ் ப்ராஃபஸிஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கடா. ஓ, அப்படியா? ஆமாம், இதில் வந்து என்ன காம்ப்ளிமெண்ட் எல்லாம் சொன்னாங்க? காம்ப்ளிமெண்ட்ஸ், குட் ஒர்க்ஸ், லவ், ஃபெய்த், பேஷன்ஸ். அது புரியலையே, ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி தருவியா? இங்கே வந்துட்டு எல்லாமே நல்ல பவர் ஓவர் த நேஷன்ஸ். அப்போ இது வந்து எதுக்கு ரிவார்டா? ஓகே, அப்போ இது என்ன புரியலையே, ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவியா? இது வந்துட்டு என்னதுன்னா, இவங்க வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நடந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நேஷன்ஸ்க்கு பவர்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, few are not defiled. Okay, good works, love, faith and patience. ஓகே, அப்போ இதில் அவங்க சொல்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ காட் வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் நமக்கு தந்தாங்க இந்த சர்ச் ரிகார்டிங் வந்து நம்ம லைக் கம்மிங் டெக்கேட்ஸ். ஸோ இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் காட் தந்தது வந்து குட் ஒர்க்ஸ். தட் மீன்ஸ் இந்த சர்ச்சில் வந்து நிறைய குட் ஒர்க்ஸ் இருக்குது, பேஷன்ஸ் இருக்குது, ஃபெய்த் இருக்குது அண்ட் மெனி அதர் திங்ஸ். பட் தே ஹேட் ஒன் டிஃபெக்ட். தட் ஒன் டிஃபெக்ட் வாஸ் தே ப்ரொமோட்டட் த ஐடோலேட்ரல் woman who was called Jezebel. So Jezebel promoted immorality in the people. So this caused a big defect and God did not like this. And God said that if you are like following God's word, He will give a good reward. That is, you will get power over all the nations. That's what He said. Okay, in the second church, Sardis, the church was known as the dead church. Okay, dead church na அவங்க ஆளுங்க இல்லாததா or என்ன அப்படி புரியலையே பிரைசன். அவங்க வந்துட்டு என்னதுன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல காரியமும் பண்ணாத மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, எல்லா ஒர்க்ஸுமே டெட்டாக தான் இருந்துச்சு. ஓ, ஓகே. அப்போ இதில் காம்ப்ளிமெண்ட் வந்து காட் கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஆளுங்க வந்து டிஃபைல் ஆகலை. தட் மீன்ஸ் அவங்க சின் பண்ணவே இல்லை. பட் இதில் மெனி வந்து சின் பண்ணியிருந்தாங்க. ஸோ காட் கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஃப்ரம் த ஹவர் ஆஃப் த ட்ரையல். ஸோ காட் வந்து இவங்கள ஒரு பில்லராக வச்சுருப்பாங்க நம்ம டெம்பிளில். அண்ட் வந்துட்டு சைமன் சொல்லுவான் சார்டிஸ் சர்ச் பற்றி. ஓகே, சார்தீஸ் சர்ச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவியா? சார்தீஸ் சர்ச், ஒயிட் ரேமெண்ட் அண்ட் புக் ஆஃப் லைஃப். ஸோ காட் சொன்னாங்க இந்த சார்தீஸ் சர்ச்சில் இருக்கவங்க வந்து வில் பி அ பில்லர் ஆஃப் காட் and they will be helping God and they will wear the white garments and will not be defiled. Okay. என்னடா நடக்குதுங்க? என்ன சார்ட் இது நான் பார்க்க? என்னடா அது? 7 churches. அப்படியே 7 churches லாஸ்ட் என்ன பண்றீங்க? நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் 7 churches பத்தி. சரி, எனக்கு தெரியல. எது எனக்கு ஏதாவது சொல்லுங்க. ஃபிலடெல்பியா சர்ச் பத்தி படிக்கிறீங்க?
சரி சொல்லு, எனக்கு தெரியல. Philadelphia Church, also named as Faithful Church. இந்த சர்ச்சில் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, எல்லாம் ஃபேத்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லைனாலும் வார்னிங்கும் கிடையாது. அவங்களோட இப்போ காம்ப்ளிமெண்ட் என்னன்னா தே கெப்ட் கிரைஸ்ட் வேர்ட் அப்படின்னா அவங்க மனசுலேயே வச்சுட்டாங்க, அவங்க பின் வரல. நாட் டினைட் இட். அவங்களோட ரிவார்டு என்னன்னா காட் கிட்ட ஹெவனுக்கு போயிடுவாங்க. இப்போ நான் லவ்டேஷை பற்றி படிக்கிறீங்க? ஷோர். என்ன அது அப்படின்னா என்ன சர்ச்? அது எந்த மாதிரி சின்ஃபுல்லாக இல்லை இதுக்கும் இந்த சின்னும் இல்லாத மாதிரி இருக்குமா? இல்லை, லவ்டேஷாவோட இன்னொரு பேர் லூக்வார்ம் சர்ச். ஓகே. லூக்வார்ம்னா நீதர் ஹாட் நார் கோல்டு. ஓகே. லவ்டேஷா சர்ச்சில் பீப்புள் காட்ஸ் ஒர்க் தெரிஞ்சாலும் அது லைஃப்பில் அப்ளை பண்ணல. அவங்க ஒரு ஸ்டேல்மேட்டாக இருந்தாங்க லைஃப்பில். அவங்க குட்டோ பண்ணல, பேடோ பண்ணல. அவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்தாலும் அவங்க தேவர் ஸ்டில் பிளைண்ட் அண்ட் நேக்கட். அவங்களோட வார்னிங் என்னன்னா அவங்க ரிச் இல்லை வேர்ல்ட்லியாக ரிச் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக பிளைண்டாக இருக்கும், போராக இருக்குவாங்க. அவங்க ரியல் லைஃப்பில் நல்ல க்ளோஸ் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக அவங்க நேக்கடாக இருந்தாங்க. ஸோ இப்படியா பட்டவங்கள ஆண்டவர் துப்பி போட்டுருவாருன்னு சொல்லியிருக்குல்ல? ஆமாம், வாந்தி பண்ணி விட்டுருவாங்க. அவங்களோட சஜஷன், அவங்களோட காட் கொடுத்த சஜஷன் என்னன்னா sit with Christ at the throne of God. அவங்க ஜீசஸ் ஃபாலோ பண்ணோம். ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே. படிப்படியாய் முன்னேறுவேன், நிச்சயமாய் முன்னேறுவேன், படிப்படியாய் முன்னேறுவேன், நிச்சயமாய் முன்னேறுவேன். சாத்தானை நீக்க தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். சாத்தானை நீக்க தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே. நிற்க மாட்டேன், தடையை போட்டாலும் நிற்க மாட்டேன், வரையை வீழ்த்தாலும் நிற்க மாட்டேன், தடையை போட்டாலும் நிற்க மாட்டேன். நீ தோற்று போனவன், தலையை நசுக்கி போனவன், உன் திட்டமெல்லாம் பலிக்காது பலிக்காது. நீ தோற்று போனவன், தலையை நசுக்கி போனவன், உன் திட்டமெல்லாம் பலிக்காது பலிக்காது. ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே. ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். விக்டரி 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 த வே ஆஃப் த லார்ட். விக்டரி 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 த வே ஆஃப் த லார்ட். யோசேப்புங்க, நான் யோசேப்புங்க, பாவத்துக்கு பயந்து ஓடி போயிருங்க.
பாபிலோனிலே நான் உயர்த்தப்பட்டேன். விக்டரி 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 the way of the Lord. Victory 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 the way of the Lord. Ready, 1 2 3 start. லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். எருமையை நோக்கி பார், சுறுசுறுப்பாய் மாறிடு. முயலை நோக்கி பார், கிறிஸ்துவில் பலனை பெற்றிடு. வெட்டுக்கிளியை நோக்கி பார், ஒழுங்கினை கற்றுக்கொள். சிலந்தியை நோக்கி பார், விடாமுயற்சியை கற்றுக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லேசியாக இருக்காதே, பிஸியாக உன்னை வைத்துக்கொள். லா 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 லா. ஜெயம் வரும், கர்த்தரால் ஜெயம் வரும். நோக்கி பார்த்தால் ஜெயம் வரும். ஜெயம் வரும், கர்த்தரால் ஜெயம் வரும். ஆயத்தமாகும் ஜெயம் வரும். கர்த்தரால் ஜெயம் வரும். நோக்கி பார்த்தால் ஜெயம் வரும். ஜெயம் வரும், கர்த்தரால் ஜெயம் வரும். ஆயத்தமாகும் ஜெயம் வருமே. பாவத்திலிருந்து ஜெயம் வரும். பயங்களிலிருந்து ஜெயம் வரும். சோதனை மேலே ஜெயம் வரும். வியாதியின் மேலே ஜெயம் வரும். இயேசுவினாலே வரும். எப்போது ஜெயம் ஜெயம். இயேசுவினாலே ஜெயம் வரும். கர்த்தரால் ஜெயம் வரும். நோக்கி பார்த்தால் ஜெயம் வரும். ஜெயம் வரும், கர்த்தரால் ஜெயம் வரும். ஆயத்தமாக ஜெயம் வருமே. ஜெயம் வரும், கர்த்தரால் ஜெயம் வரும். நோக்கி பார்த்தால் ஜெயம் வரும். ஜெயம் வரும், கர்த்தரால் ஜெயம் வரும். ஆயத்தமாக ஜெயம் வருமே. I praise in the valley, I praise on the mountain, I praise when I'm sure, I praise when I'm doubting, praise when I'm outnumbered, I praise when I'm surrounded. 'Cause praise is the water my enemies drown. As long as I'm breathing, I got a reason to praise.
Let the poor say I am rich because of what the Lord has done for us. And now let the weak say I am strong. Let the poor say I am rich because of what the Lord has done for us. Give thanks. I come before you today, and there is one thing that I wanna say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a sound of praise, with an outstretched arm, I'll praise your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்மேல் விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்மேல் விலகாதிருக்கும். மலைகளை பேர்ப்பீர் என்றால் உமக்கு எம்மாத்திரம். மறைத்தோரை எழுந்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டில்
வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தேவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே முற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே முற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடன் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே முற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடன் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிள்ளைங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தை கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆலயம் நமக்கு உரியது அல்ல. ஸோ வி ஆர் பேயிங் ரெண்ட் எ வெரி ஹியூஜ் அமௌண்ட். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் இன்னைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம வாரந்தோறும் வந்து இங்கே வந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபை, ஏசப்பா நமக்கு ஒரு புதிய சர்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? நமக்கு ஏசப்பா ஒரு புது சர்ச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கட்டணும். இப்போ தான் கிரவுண்ட் லெவலில் இருக்குது. அப்போ அதை கட்டணும் அப்படின்னா நிறையா மணி வேணும். அப்போது ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? சபை மக்களே அதை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த பிபிஎஸில் இந்த பார்ட் வந்து நம்ம புது சர்ச் கட்டுறதுக்காக நீங்கள் எல்லாம் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கீங்க. அப்படி தானே? எல்லாம் கை வச்சு ஒரு அல்ல வச்சுருங்க பார்ப்போம். வெரி குட், வெரி குட். இப்போது வந்து டீச்சர்ஸ் எல்லாம் பாட்டு பாடுவாங்க. நீங்கள் வந்து உற்சாகமாக வந்து இந்த காணிக்கை கொடுக்கீங்க. இந்த காணிக்கையை எல்லாம் கலெக்ட் பண்ணி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்க போகிறோம். ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே புது சர்ச் நமக்கு வந்துடும். இப்போ இருக்கிற காட்டிலும் பெரிய சர்ச். நீங்கள் சர்ச்சு ஆரம்பம் நடக்கும்போதே உங்களுக்கு ஃப்ரைடே ஸ்கூலும் பக்கத்துலேயே பின்னாலே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்காங்க. ஆகவே நம்ம எல்லாரும் அதற்காக காணிக்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்தில் காணிக்கை வாங்குங்கன்னு சொன்னபடி உற்சாகமாக மனப்பூர்வமாக காணிக்கை கொடுக்குறவங்ககிட்ட இருந்து காணிக்க ரிசீவ் பண்ண போகிறோம். ஆகவே நீங்கள் எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே புது சர்ச் கட்டுறதுக்கு நீங்கள் தேவையான பணத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். புதிய ஆலயத்துக்கு நாங்கள் சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். நம்ம சர்ச்சு கட்டுறதுக்கு காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. இப்போ பாட்டு படிக்கும்போது அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க போகிறீங்க. ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே புது சர்ச், பெரிய சர்ச். அல்லேலூயா. எல்லாம் நமக்கே ஓன். அப்போ நமக்கு டைமுக்கு ப்ராப்ளமே இருக்காது. 2 ஹவர்ஸ் இல்லை, 3 ஹவர்ஸ் கூட நம்ம எல்லாம் நடத்திக்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. Where the oceans deep, my faith will stand, and I will call upon your name. Keep my eyes above the waves. When the oceans rise, my soul will rest in your embrace. For yours, and you are mine, and I will call upon your name, and keep my eyes above the waves. When the oceans rise, my soul will rest in
ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பிபிஎஸ் இந்த மீட்டிங்கில் ஆண்டவரே உம்மை குறித்து அறியவும், உம்முடைய வெற்றி வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே அவர்கள் அப்பா இந்த 5-6 நாட்களும் தியானிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இவைகளை அப்பா பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளவும் அதை செயல்படுத்தவும் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே புதிய கட்டிட ஆலயத்துக்காக ஆண்டவரே பிள்ளைகள் மனம் உகந்து கொடுத்த இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவருடைய இன்னும் கர்த்தருக்குள் வளர உம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தொடர்ந்து உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் உம்முடைய ஆண்டவரே வழியில் நடக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம என்ன ஸ்டோரிஸ்லாம் பார்த்தோம். மிஷனரி ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ராபர்ட் கால்ட்வெல் அவங்க எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து சர்வ் பண்ணாங்களா? அவங்க எந்த ஓகே அவங்க வந்து என்னது மிஷனரியாக வந்தாங்க. யாருக்காக வந்தாங்க? யாருக்காக வந்தாங்க? உனக்காக எனக்காக தானே வந்தாங்க. அவங்க வரலன்னா நமக்கு ஜீசஸை பற்றி யார் சொல்லியிருப்பா? ஜீசஸுடைய அன்பை பற்றி who would have shared the love of Jesus to us? Joshua, Steve. If the missionary did not came to India, how would you know Jesus? Is there any way to know Jesus? Because of them. So in this world, okay, so you know Jesus. How many of you have accepted Jesus already in your life? How many of you have accepted? Really, you have that Jesus with you? If you have that Jesus with you, what you are supposed to do? What you are supposed to do? You have to share. You have to share the love of Jesus to other. How Robert Caldwell, he at the age of 16, he was called by Jesus to
preach his love towards where? To India. So maybe you have to ask God, okay, Jesus, நீங்கள் நானும் என்னது எனக்கு என்னது நானும் உங்களை இந்த மிஷினரி மாதிரி என்ன செய்யணும், எங்கெல்லாம் ஏசப்பா பற்றி சொல்லலையோ அங்கெல்லாம் எனக்கும் போகணும்னு ஆசையாக இருக்குன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? How many of you are willing first? See, நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. We are okay. You have to pray every day. Jesus, you have to show your will. God has made us for a purpose. Okay, what reason He has made us? He has created us in His own image. Why? Because என்னது, இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். So you have to praise God. What wonders He have done. Because of Jesus only we are here. He is a Savior. We have that Savior. We have to tell about Him to other people. There are so many regions where they don't know about Jesus. Okay, so God is asking, okay, are you willing to go? Are you, my son, my daughter, are you willing to go for me? Okay, before that you have to accept Jesus. Okay, if you have accept Jesus in your heart wholeheartedly, only you will have that desire. Okay, if you don't have Jesus, you will not have that feeling. You might be showing off, but the real love of Jesus will not be there. Okay, but you have to accept Jesus. How? Not like partially. You have to accept Jesus fully. Okay, you have to obey His commandments fully. Today the Lord is there. Just close your eyes. Just close your eyes, kids. Just close your eyes. Don't look here and there. Okay, just close your eyes. The Lord is standing there. The verse says, behold, I stand at the door and I knock. If anyone hears my voice, I will come, and my Father will also come, and I will come and I will dine with you, and my Father with you, and they will stay with you. What a blessing, what a privilege He has given us. But there is a barrier. Okay, if you really want Jesus to come to you, okay, if you really want Jesus, first thing you have to think, you have to reflect on all the things that we have learned during this day. How Samuel was, how Daniel was, how Job was, how Stephen was, how Robert Caldwell was. Okay, how Jesus Himself was. He submitted Himself to the will of the Father. We are not supposed to lie. We are supposed to obey God. We are supposed to love His commandment. The first commandment, what does it say? Love the Lord your God with all your heart. Are you really loving the Lord with your whole heart? How many of you really love? We are not asking you to raise your hand. Okay, don't look here and there. Maybe whoever is here, there might be somebody here still maybe not loving the Lord wholeheartedly. There may be certain checkpoints where you have to check. Are you speaking the truth? Maybe today you might have lied to someone. Ask forgiveness to God. Okay, this is the right time. Maybe here you might be not talking to somebody. There may be a reason, but still you have to ask God, please, Godfather, Jesus, forgive me. Forgive me. I am unable to forgive somebody who has hurted me. They have talked behind me, but it is really hurting me. But what does the Bible says? You are the one who has to forgive. If you forgive, God is also, He is faithful enough to forgive our sin. The Bible says that no man in the world is called a righteous person. All have sinned and fall short of the glory of God. But when you confess with your mouth, yes, Lord, I sinned. Please, Lord, forgive me. I lied. I spoke bad words.
I was arguing with my mother. I disobeyed. I did not respect my mother. I stealed something that did not belong to me. I saw something that I was not supposed to see in the phone. Especially, there are a lot of things. Father God, help me, Lord Jesus. I am addicted to one type of game. I am unable to come from that out. I don't know, maybe my father, my mother, they don't know. But I know all the technology, and I knew that when I search for something, even the history, I tried to delete it. You know, there is a way, like when we look for something, by looking at the history, we can come to know. But I am more smarter than my parents. I know how to surf unwanted things, and I deleted. But dear children, don't forget that God is watching. His eyes is roaming around everywhere. Remember, his ears are attentive to righteousness space. Okay, remember, please. So this is the right time. Please, we will just be for a while, we will be silent. 30 seconds. Maybe just you reflect in your mind, in your heart. Think what wrong things you are doing right now. Maybe you are unable to come out of that. This is the right moment. Ask God, please, Lord, accept me. I surrender myself into your hand. I am willing, Lord. Please, Lord, you know, only the blood of Jesus only can cleanse us. Only the blood of Jesus. No other things can cleanse us. So please ask Jesus to come into your heart. Okay? We will just wait for 30 seconds, and after that, you really, so this is the right moment. If you want to kneel down, you are most welcome. Nobody is going to see you. Don't look at the right or the left. No need to look around. Don't think she is not kneeling, my friend is kneeling down, I have to. No. Think from your own. This is that moment that you talk to the Father. Jesus, yes, Lord. Please, Lord, from today onwards, I am deciding myself that I will follow you. Help me, Lord. Give me the power to overcome all the sinful desire, all the lust of this flesh, Lord. I want to, please, Lord, help me to nail all this thing in the cross. Please pray just for a while in your mind. I surrender all to Jesus. Yes. How many of you are willing to surrender your life to Jesus? Yes, Lord. We commit these children into your hand, O Lord Jesus. Let not the Satan touch them, O Lord Jesus. Yes, Lord. Anoint them, Lord Jesus. Cleanse them, Lord. Cleanse them, Lord Jesus. Yes, Lord. Yes, Lord. Please have mercy on them, Lord. Yes, Lord. You are a loving Father. We know that we have only one God in this world who can cleanse us. Yes, Lord. Please, Lord, forgive me, Lord Jesus. Lord, forgive me, Lord. Yes, Lord, I was lying. Henceforth, I will not lie. Yes, Lord, I was getting too much angry. Henceforth, I will not lie. Help, Lord, me, Jesus. I was not talking to that particular person. Yes, Lord, I rebel all the spirit of stubbornness from me. In the name of Jesus, all the spirit of rebelness, stubbornness be out of me, Lord Jesus. Give me the love. Yes, Lord. Let your love pour on me, Lord Jesus. Help me. Yes, Lord. Yes, Lord. Touch these children, Lord. Touch each and every one. Anoint them. Yes, Lord. Only your divine power can protect them, O Lord Jesus. Yes, Lord. Help these children to work for your namesake, O Lord Jesus. எஸ் லார்ட், நீரே எங்களுடைய பிள்ளைகளை வணையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென் ராஜா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நீர் வணையுங்க ராஜா. நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. ஆமென் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
ஆமென். ஹalleluya ராஜா. நீர் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நிச்சயமாக நீர் மன்னித்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமென். ஹalleluya. ஆமென். Yes Lord. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். எல்லா வேலைகளிலும் கூட இருந்தார். குறிப்பாக இந்த விபிஎஸ் தீம் ஜெயம் கொள்ளுதல் 7 சபைகளுக்கு, சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் குறைகளை சுட்டி காட்டி அந்த குறைகளை எப்படி ஜெயிப்பது, வெற்றி பெறுவது என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து, நீங்கள் நிச்சயமாகவே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுத்து உற்சாகப்படுத்தினார். நீங்கள் வெற்றி பெறாவிட்டால் என்ன நடக்கும், ஜாக்கிரதை என்று சொல்லி எச்சரித்தார். ஆகவே பிள்ளைகள், அந்த சபையில் உள்ள குறைகள் எல்லாம் சாத்தான் தன்னுடைய தந்திரங்களினாலே கொண்டு வருவது. ஆகவே அதை எப்படி ஜெயிப்பது? கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு தான் ஜெயிக்க வேண்டும். பிசாசானவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவன் சோதித்தான். ஆண்டவர் அந்த 3 சோதனையையும் வேத வசனங்களை கொண்டே ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார். ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகள், கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பெருமைகள், இந்த 3 தந்திரத்தை கொண்டு வந்து தான் சாத்தான் நம்மை ஜெயிக்க பார்க்குறான். ஆனால் நாம் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை அறிந்தபடினாலே நாம் அவனை ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்கள் நாம் ஜெயிக்க வேண்டிய காரியங்கள்: கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகள், பெருமைகள். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. மறுபடியுமாக சபையின் சார்பாக இந்த விபிஎஸ்க்கு அதிகமாய் உற்சாகமாய் உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான வழி நடத்தலுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எவ்வளவு ஐஸ்வர்யமானவர், அற்புதமானவர் அப்பா. நாங்கள் சபைகளாக சேர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆலய கட்டுமானத்திற்கான செலவுகளை இருப்பதனாலே மற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கான செலவுகளை குறைக்கும்படிக்கு இந்த வருடம் அப்படி எல்லா சபைகளும் சேர்ந்து செய்வதில்லை என்ற போதிலும் கூட உம்முடைய தயவுனாலே, உம்முடைய வழி நடத்துதலினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் சீக்கிரமாக இதை குறித்து முடிவெடுக்கவும், நீங்கள் இதற்கான தீமை வசனமாக ஆண்டவரே தானியேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி ஜெயம் கொள்ளுதல் என்கிற கருத்தோടെ கூட தானியேலின் காரியமோ முற்றிலும் ஜெயமாக இருந்தது என்று சொன்னபடி இந்த அருமையான சபையின் பிள்ளைகளும் ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஜெயித்து ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் பரலோக ராஜ்யத்திலே நீர் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், விசேஷமாய் இந்த பிபிஎஸ்ல பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் அப்படியே இந்த சத்தியத்தை கைக்கொண்டு, உம்முடைய வார்த்தையை கைக்கொண்டு சாத்தானின் தந்திரங்களை ஜெயிக்க நீங்கள் கிருபையும் இரக்கமும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கென்று விசேஷமாய் கடினமாய் முயற்சி எடுத்த உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகள், டீச்சர்ஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, மியூசிக் டீம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, இன்னும் ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் உற்சாகமாக உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து அதை செய்து முடிக்க நீங்கள் கிருபையும் பலனும் சத்துவமும் தந்தீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த பெரிய ஈவுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் சபையும் அது கருத்தில் கொடுக்குறோம், சபையின் பிள்ளைகளையும் அது கருத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்தி உங்களுடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் ஜெயிக்கத்தக்கதான கிருபைகளை இறக்கங்களை கட்டளிட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாய் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா துதிகணமையுமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவர்களையும் வருவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானின் அந்யோன்ய ஐக்கியமும் அவனோடு கூட விசேஷமாய் விபிஎஸ்ல வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமென், அல்லேலுயா.